இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கீரனூரும் தலப்பாக்கட்டியும் ரெண்டு சேர்ந்த ஒரு மசாலா. அந்த அந்த 2 மசாலாவும் கலந்து நான் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். சாப்பாடு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்ட்டு. செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி 2 ஒரு மசாலாவையும் கலந்து ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். கீரனூர் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டை இந்த அளவுக்கு ஒரு 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 விரல் அளவுக்கு ஒரு 4 பட்டை எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 8 கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூவு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, ஒரு 3 பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா. புதினா வந்து ஒரு 1/4 கை எடுத்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 கை வரைக்கும் எடுத்துக்கணும். நம்ம இந்த தண்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இதோடய போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து அரைக்க தான் போகிறேன். ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 100 கிராம் இஞ்சி, ஒரு 100 கிராம் பூண்டு. இதை வந்து நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் இடம் இருந்தால் ஒன்றாவும் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து மட்டன் வந்து நான் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 கிலோ மட்டனில் வந்து நம்ம வந்து இந்த தயிர் ஒரு 100 கிராம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து நான் அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான் போட போகிறேன். நார்மல் அரிசியும் போட்டுக்கலாம், பாசுமதி அரிசியும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக அரைக்கணும். இந்த இஞ்சி பூண்டு இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இஞ்சி பூண்டு தனியாகவும் அரைக்கலாம், ஒட்டுக்காகவும் அரைச்சிக்கலாம். இந்த பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதை தனியாக அரைச்சிக்கணும். 3 சேர்ந்து அரைச்சிக்கணும். வெங்காயம் தனியாக அரைக்கணும், தக்காளி தனியாக அரைக்கணும். இதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணணும். இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு வந்து தாளிச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் ரீஃபண்ட் ஆயில் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து 200 கிராம் எண்ணெய் வேணும். 100 கிராம் ரீஃபண்ட் ஆயிலில் 100 கிராம் கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய் இது போட்டு நம்ம வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த அரைச்ச வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து போடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டுங்க. இடையில நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து சுரண்டி விட்டிங்கனாக்கா நல்லா அடி பிடிக்காமல் வரும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கணும். இது வந்து நம்ம வந்து 2 மசாலா போட்டு செய்கிறோம். கீரனூர் மசாலா ஒன்று, தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா ஒன்று, 2 மிக்ஸ் பண்ணி இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த பொடி, நம்ம எல்லாம் கரெக்டாக அளவோடு தான் வச்சுருக்கிறோம். இந்த பொடியை போட்டுக்கலாம். இந்த பொடியை போட்டு ஒரு வதக்கிக்கணும். வாசனை கம்மன்னு வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதையே தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இப்போது அடுத்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பொடி போடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு ஒரு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம்.
பூண்டு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம வந்து தயிரில் ஊற வச்சுக்கிற இந்த மட்டனை போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தயிர் வந்து நான் இதிலே போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா எல்லாம் வந்துடும். இப்போ அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதிலே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது போடணும். இப்போ கறி பாருங்கள் நல்லா பரட்டி விட்டுட்டேன். கறியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து இப்போ எண்ணெயும் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதான்னு தெரியல. அதுங்க எண்ணெயும் மிதக்க ஆரம்பிச்சு இந்த ஓரத்துலையெல்லாம். இப்போ வந்து அடுத்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம்னா அதை ஊற்றிக்கணும். நீங்கள் வந்து அப்பப்போ இடையில கிளறி விடுங்க. நான் வந்து ஒரு 15-20 நிமிஷமாக கிளறிட்டுருக்கேன். அடுப்பு மீடியமாக வச்சு அடி பிடிக்கவே இல்லை. மீடியமாக வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற இந்த தக்காளியை போட்டுக்கலாம். இதில் எதுவுமே நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டியதே இருக்காது. அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்களாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம இந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறோம்னா அதையும் போட்டுக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் நல்லா நான் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இவ்வளவும் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசியை வந்து ஊற வைக்க போகிறேன். கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கனாக்கா நல்லா வந்து குழஞ்சிரும். இந்த மாதிரி கறியெல்லாம் போட்டு பாதி வந்ததுக்கப்புறம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக வரும். இப்போ தான் நான் வந்து அரிசியை ஊற வைக்க போகிறேன். 1 கிலோ மட்டனு 1 கிலோ அரிசி. இப்போ தக்காளி போட்டு நல்லா நான் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து அதை அரைச்சி வச்சுக்கிறோம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள். நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுருங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இது வந்து இப்போ நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி அரிசியெல்லாம் போடணும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் ஓரத்தில் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அரிசியை ஊற வச்ச அரிசி இதில் வந்து நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒவ்வொன்றும் பொறுமையாக செஞ்சிங்கன்னா தான் நல்லா சூப்பராக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா செய்யுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அவசரமாக போடக்கூடாது. இப்போ அரிசியை போட்டு இந்த மசாலாவில் 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி வந்து அளந்து வச்சுக்கலாம். நான் வந்து 1க்கு 2 தண்ணி வச்சுக்கிறேன். இது ரொம்ப பழைய அரிசி, அதனால் 1க்கு 2 தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி அரிசியை போடும்போது தண்ணியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சு போடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மெதுவாக பரட்டுங்க. அரிசி உடஞ்சிரு போது மசாலா வந்து எல்லா அரிசிலையும் படணும். இப்போ அளந்து வச்சுக்கிற தண்ணி நான் வந்து 1க்கு 2. கொஞ்சம் புது அரிசியாக இருந்தால் நீங்கள் 1க்கு 1.5 கூட ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரிசி வாங்கிறத பொறுத்து. இல்லை சுடு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இப்போ அது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இல்லை எதுவுமே இல்லை, எந்த தலையுமே தெரியல பாருங்கள். இதை கீரனூரும் தலைப்பாக்கட்டியும் சேர்ந்து போட்ட மசாலாவில் தான் இது. எதுவுமே இருக்காது. அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஓரமெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருங்க. மசாலாலாம் ஒட்டி இருக்கும். எடுத்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு.
பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது நான் போட்டிருக்கிறது. இப்போ நான் வந்து மூடி வச்சேன். இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுடலாம். இப்படி கரண்டி வச்சு புளிங்க, கொட்டையில் இருந்தால் கூட நின்றுக்கும். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சிடலாம். அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா நல்ல தம் ஆயிடும். இந்த அளவுக்கு நல்லா சமமாக இருந்துச்சு பாருங்கள், தண்ணியும் சாப்பாடும். நல்லா கிளறிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா தம் வச்சுக்கோங்க. நல்லா இப்படி சுற்றியும் தண்ணி தொட்டு இப்படி வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா அப்படி லேசாக பரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. மேலே வெயிட் வச்சுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிக்கல எனக்கு. அடியில் தேய்ச்சி விட்டிங்கனாக்கா எல்லாம் வந்துடும். அவ்வளோதான். நல்லா இப்படி சமமாக பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மேலே வெயிட்லாம் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடியில் தோசைக்கல் வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். நான் தோசைக்கல் வைக்கல, இந்த வெயிட்டே தான் போட்டு வைக்க போகிறேன். சோறெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அரிசியாக தான் இருக்குது. இப்போ நம்ம தம் வச்சோம்னா சரியாக போயிடும். இந்த ஸ்டேஜில் நெய் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு நான் இந்த மாதிரி வெயிட் வைக்கிறேன். இதுவும் இப்படி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா, டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும். நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு கீரனூர் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். நான் 5 நிமிஷம் வச்சுட்டு இந்த வெயிட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தேன். நல்லா சூப்பராக பளபளன்ட்டு வந்துருச்சு. நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு சாப்பாடெல்லாம்.